ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் 23 ஆகஸ்ட் உடைய ஷிஃப்ட் 1 எக்ஸாம் அனாலிசிஸ் குட் அட்டெம்ப்ட் என்ன யாரெல்லாம் மெயின்ஸுக்கு படிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்பை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் செக்ஷன் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிருக்கு. வழக்கம் போல் 20லேருந்து 25 கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. உங்களுக்கு டபுள் ஃபில்லர் கேட்டிருக்காங்க, வேர்டு ஸ்வாப் அண்ட் வேர்டு பேஸ் பண்ணி இன்னொரு டாபிக் கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு கொஸ்டின், மீதி எரர் டிடெக்ஷன் தான். அண்ட் ஆர்சி 9 மார்க் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து மற்ற எல்லா ஷிஃப்ட்ஸு மாதிரி தான் ஒரு ஆவரேஜான பேப்பர். 20லேருந்து 25 உங்களால் பண்ண முடியும். ஆர்சி இது ஆப்டிடியூட் செக்ஷன் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டிஐ, அதுக்கப்புறம் உங்களுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்ராக்சிமேஷன் கேட்டிருக்காங்க. கம்பைண்டாக 7 மார்க்கு. டிஐ ஒரு டிஐ 5 மார்க், ஒரு டிஐ 6 மார்க், லைன் கிராப் 6 மார்க் கேட்டிருக்காங்க. ஒரு 16லேருந்து 18 அட்டன் பண்ணியிருந்தா சூப்பரான அட்டன். இதில் கேஸ்லெட்டும் கேட்டிருக்காங்க. சில பேர் 20 அட்டன் பண்ணியிருப்பீங்க. கேஸ்லெட் அட்டன் பண்ணவங்களாம் கேஸ்லெட் மிஸ் பண்ணுவீங்க, அர்த்தமெட்டிக் சூஸ் பண்ணியிருப்பீங்க. இனி வரும் அப்கமிங் எக்ஸாம்ஸில் டிஐ கேஸ்லெட் அர்த்தமெட்டிக் உடைய கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கு வெயிட்டேஜ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸ்கோர் பூஸ்டருடைய பாட்டெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே வராங்க. ஸோ ஆப்டிடியூட்டில் 16லேருந்து 18 அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பரான அட்டெம்ப்டாக இருக்குது. ரீசனிங் செக்ஷனை பொறுத்தவரை 2 ஸ்கோர் பூஸ்டர் கேட்டிருக்காங்க. இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம், பிளட் ரிலேஷன் ஸ்கோர் பூஸ்டராக தான் இருந்துச்சு. பட் இப்போ நிறைய பேர் பிளட் ரிலேஷன் அட்டன் பண்ண பயப்படுறத காரணத்தினால அது லாஸ்ட்டாக அட்டன் பண்ணியிருப்பாங்க. சில பேர் ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. பசில்ஸ் எல்லாம் நார்த் சவுத் பேஸ் பண்ண ஒரு லீனியர் பசில், சீக்வென்ஸ் பசில், பாக்ஸ் பசில், இயர் பசில், இது மாதிரி நல்ல ஒரு பசில் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு. ஒரு சில பசில் ட்ரிக்கியாக இருந்திருக்கு. ஸோ நீங்கள் சூஸ் பண்ண பசிலை பொறுத்து உங்களுக்கு பசில் ஈஸியாக கஷ்டமாக அப்படிங்கிறது அமையும். 23லேருந்து 27 வரை குட் அட்டெம்ப்ட் தான். பட் ஆனால் இந்த ஷிஃப்ட்டுக்கு 23லேருந்து 25 நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்ல அட்டெம்ப்ட் தான். நிறைய பேர் 25, 26, 27 சொன்னீங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு நார்மலான ஒரு ரீசனிங் பேப்பர் தான். ஒரு பிஓ எக்ஸாம்னா இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த ஷிஃப்ட் மாதிரி தான் இருக்கும். ஓவரால் அட்டெம்ப்ட் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஒரு 60லேருந்து 66 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா அது சூப்பரான அட்டெம்ப்ட். ஆப்டிடியூட் செக்ஷனில் என்ன சொன்னால் 16லேருந்து 18, ரீசனிங் செக்ஷனில் 22லேருந்து 25, இங்கிலீஷ் செக்ஷனில் 20லேருந்து 25, இதில் கம்பைண்டாக ஒரு 60லேருந்து 66 அட்டன் பண்ணி உங்களுடைய நெகட்டிவ் மார்க்கெல்லாம் போய் உங்களுக்கு ஒரு 50+ மார்க் வருதுனாலே சூப்பரான அட்டெம்ப்ட். நீங்கள் மெயின்ஸுக்கு தாராளமாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. 48, 49, 50 வந்தாலே உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதில் 50+ மார்க் உங்களுக்கு இப்போயே வந்துருச்சு, கான்ஃபிடண்ட்டாக இருக்குது அப்படின்னா தைரியமாக நீங்கள் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. வித்தவுட் எனி ஹெசிடேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் ஆகிறதுக்கு எல்லா விதமான சான்சஸ் இருக்குது. நீங்கள் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்பை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. உங்களுடைய அட்டெம்ப்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.